வணக்கம். சிவாஜினி ஸ்ரீதரன். தகவல் 448. தைரோய்டிசன் குறைபாடு உள்ளவர்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள். அயடின் கலந்த உப்பு, கடல் உணவுகள், மீன், இறால், பால் பொருட்கள், பால், தயிர் மற்றும் சீஸ், முட்டை உங்கள் உணவுகளில் சேர்த்துக் கொள்ளுங்கள். தைராய்டு ஹோமோன் உற்பத்திக்கு அயடின், கடல் உப்பு மிக மிக முக்கியமானது. செலீனியம் நிறைந்த உணவுகள், சூரியகாந்தி விதைகள், கோழி, முட்டை போன்ற செலீனியம் நிறைந்த உணவுகள் உட்கொள்ள வேண்டும். செலீனியம் தைராய்டு ஹோர்மோன் வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது. வீக்கத்தை, கழுத்தில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும். பழங்கள், காய்கறிகள் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை அதிகரிக்கும். பழங்கள், தோடம்பழம், எலும்பிச்சம்பழம், திராட்சை பழங்களில் விட்டமின் சியும் நிறைந்துள்ளது. இது நோய் எதிர்ப்பு செயல்பாட்டையும் அதிகரிக்கின்றது. தைராய்டிசன் கோளாறுகளின் அபாயத்தை குறைக்கவும் உதவும். உடல் எப்போதும் நீரேற்றமாக இருக்க வேண்டும். அதிக மூலிகை தேநீர் குடிக்க வேண்டும். கிரீன் தேநீர், இஞ்சி தேநீர் ஆன்டி ஆக்சிடன்ட்களை வழங்குவதோடு வீக்கத்தையும் குறைக்கும். நான் இந்த தைராய்டிசன் சம்பந்தமாக தேடியதுக்குரிய காரணமே, ஞாயிற்றுக்கிழமை அதிபர் அவர்கள் கூறியிருந்தார், தைராய்டிசன் குறைபாடு உள்ளவர்கள் ஏன் கடல் உணவுகளை உண்டாலே ஏன் தைராய்டிசனு குளுச போட வேண்டும் என்ற ஒரு கேள்வி என்று அவர் கூறிய போதுதான் நான் இதை பற்றி தேடிய போது தேடலில் தான் இது பற்றி அறிந்து கொண்டேன். அதை உங்களுக்கும் தந்திருக்கின்றேன் தகவலாக. மற்றது தைராய்டிசன் என்றுதான் நானும் கேள்விப்படுகின்றேன். என்னென்று சொன்னால், அயடின் குறைபாடு உள்ளவர்களுக்கு தைராய்டிசன் வருவதற்குரிய காரணமும் அதுவாகத்தான் இருந்தது. ஆகவே அதுதான் இந்த தகவலை எடுத்தேன். நீங்களும் தைராய்டிசன் தொடர்பான அனுபவப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நானும் வைத்தியரிடம் சென்ற போது அவர் எனக்கு கூறியது தைராய்டிசனுக்குரிய குளுசை ஒரு நாளும் எனக்கு தந்ததே இல்லை. அவர் என்ன சொன்னது, கடல் உப்பு தான் உணவில் சேர்க்க சொல்லுவார். அண்டையிலிருந்தே நான் அதுக்கு பிறகுதான் நானே கடல் உப்பு என்று சொல்லி, சாதாரண உப்புகளையும் விட கடல் உப்பு என்று சொல்லி விலை கூடியதாக இருந்தாலும் கடல் உப்பை தேடி வேண்ட ஒரு பழக்கம் கூட எனக்கு வந்தது. அப்போ அயடின் ஒரு முக்கிய காரணம் தைராய்டிசனுக்கு என்ற ஒரு விடயத்தையும் அறிந்தேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி.